வான் மழையும் பொய்த்தது, வறட்சியும் தாண்டவம் ஆடுது என்று வறட்சியின் பிடியில் வளம் இழந்து போன விளைநிலம் வீடு கட்டும் தலமாக விற்பனையாகிக் கொண்டிருக்கின்ற இன்றைய காலகட்டத்தில் விவசாயத்தை தங்கள் மூச்சாக கொண்டு உழைப்பவர்கள் காணி நிலமானாலும் விவசாயம் செய்ய வேண்டும் என்ற நோக்கில் குறைந்த அளவேனும் விவசாயத்தை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் விவசாய உற்பத்தி குறைந்தது, அதன் விலையும் உயர்ந்தது. வறட்சியின் பிடியில் விவசாயத்தை மேற்கொள்ள முடியாமல் தென்னை போன்ற வாழ்நாள் பயிர்களும் வாழ்விழந்து போய்க் கொண்டிருக்கின்ற நிலையில் கிணற்றில் இருக்கும் குறைந்த அளவு நீரில் சொட்டு நீர் பாசனம் மூலம் மருத்துவ பயன் கொண்ட மலை வேம்பை பயிரிட்டு வருகின்றனர். பொதுவாக மலையோரம் மற்றும் ஆற்றங்கரை பகுதிகளில் மட்டுமே வளரும் தன்மை கொண்ட மலைவேம்பு தற்போது தோட்ட பயிர்களில் தோப்பாகவும் வளர்க்கப்படுகின்றது. திருப்பூர் மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக அளவில் பயிரிடப்பட்டுள்ள மலை வேம்பு பயிருக்கு அதிக அளவில் தண்ணீர் தேவைப்படாததால் இவற்றை விவசாயம் செய்து வருகின்றோம் என்று கூறும் மலைவேம்பு விவசாயிகள் கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் மலைவேம்பு நாற்றுகளை வாங்கி ஏக்கருக்கு 300 நாற்றுகள் நடவு செய்யப்படுகிறது என்றும், நட்ட வேகத்தில் வான்தொடும் வளர்ச்சி வேகமும் பக்க கிளைகளின்றி நெடுநெடுவென வளரும் தன்மையும் கொண்ட மலைவேம்பு நன்றாக விளைந்தால் நடப்பட்ட 3 முதல் 4 ஆண்டுகளில் காகிதம் செய்வதற்கும் தீக்குச்சி செய்வதற்கும் பயன்படுத்திக் கொள்ள முடியும். 5 முதல் 6 ஆண்டுகள் ஆகிவிட்டால் பிளைவுட் தயாரிப்பதற்கும் 7 ஆண்டுகளுக்கு மேல் மரச்சாமான்கள் தயாரிப்பதற்கும் பயன்படுத்தப்படுகின்றது. இப்படி குறைந்த முதலீட்டில் நிறைந்த லாபத்தை ஈட்டித் தரும் இந்த மலைவேம்பு விவசாயம் தங்களுக்கு மன நிறைவை தருகிறது என்று மகிழ்ச்சியுடன் கூறுகின்றனர் விவசாயிகள். மலைவேம்பு விவசாயம் பண்ணிக்கிறோம். 5 வருஷத்துக்கு இந்த 2 ஏக்கராவுக்கு நம்ம எந்த விதமான செலவினம் செய்யாம ஒரு நல்ல வருமானம் வரக்கூடியதாக. ஓரளவு வடிகால் வசதி கொண்ட மண்வளம் மிக்க பகுதிகளில் செழித்து வளரக்கூடிய இந்த மலைவேம்பு ஏக்கருக்கு 400 செடிகள் வீதம் நட்டால் ஒரே வருடத்தில் 20 அடி உயரம் கொண்ட மலைவேம்பு தோப்பாக மாறிவிடும். இந்த மரங்களுக்கிடையே ஊடுபயிர் விவசாயமும் செய்யலாம் என்றும், வைரஸை எதிர்க்கும் ஆற்றல் கொண்ட இந்த மலைவேம்பின் அனைத்து பாகங்களும் மருத்துவ பயன் கொண்டவையாகையால் நிலம் இல்லாதவர்களும் வீட்டிற்கு ஒரு மலைவேம்பை வளர்த்து மன நிறைவை பெறலாம். மரங்கள் நமக்கு வரங்கள். மழை தரும் மரங்களை வளர்த்து விவசாயத்தில் வளர்ச்சி அடைவதுடன் அதன் வளர்ச்சியிலும் மலர்ச்சி காண்போம். லோட்டஸ் செய்திகளுக்காக பல்லடத்தில் இருந்து சுரேஷ் மற்றும் நாகேஸ்வரி சவுந்தரராஜன்.